நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். And he said, Behold, I make a covenant before all the people. I will do marvels such as have not been done in all the earth, nor in any nation, and all the people among which thou art shall see the work of the Lord, for it is a terrible thing that I will do with thee. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். பயங்கரமான அதிசயமான தேவனாய் ஆண்டவரே அப்பா, நீங்க வெளிப்படுங்க, ஒவ்வொரு இருதயங்களும் பேசுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வெளியில இருந்து எல்லாரும் வந்துடணும் உள்ள. தினேஷ் போ கூப்பிட்டோம், எல்லா பிள்ளைகளுமே உள்ள, யாரும் வெளியில இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் பயபக்தியுடன் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்கு கேட்ட இந்த வசனத்துல பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த கால வேளையில தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். தேவன் ஒரு மனிதனோடு இருந்தான் பாருங்க, எப்படிப்பட்ட காரியமெல்லாம் வெளிப்படும் என்று அந்த கால வேளையில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் என்ன நடக்கும்? அதிசயங்களை காண செய்வார். ஒன்று, அதிசயங்களை காண செய்வார். ரெண்டு, நாம் பார்க்கிறோம், நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இருந்து ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் போதும், ஜெயம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஐந்தாவது, கர்த்தர் நமக்குள் இருக்கும்போது ஒரு வியாதியும் நம்மை, இந்த சரீரத்தில் எந்த வியாதியும் பலவீனமும் அணுகாது. ஆறாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் சத்தத்தை நாம் நித்தமும் கேட்போம். ஏழாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருடைய இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறார்? அப்படிப்பட்டவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்க இருதயத்தில் இருந்தா என்னதான் நடக்கும்? அதிசயங்கள் நடக்கும். நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க. இந்த பழைய சுபாவம் எதுவும் இருக்காது, கோபமும் இருக்காது. உங்களை போட்டு அடிச்சாலும் இன்னும் அடி, இந்த கண்ணத்தை காமிப்பி மறு கண்ணத்தையும் காமிப்பீங்க. கர்த்தர் இருந்தா, நான் சொல்றேன், ஆண்டவர் அனுமதிச்சா, எல்லாருக்கும் அனுமதிக்க மாட்டார் அடிக்க, சோதிச்சு பார்ப்பார். இந்த ஜென்ம சுபாவம் இருக்கா, பொறுமையோடு இருக்கிறாயா சொல்லிட்டு அவருடைய இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட வழியில, இயேசுவின் வழியில செல்லுகிற ஒவ்வொருவரும், இயேசு சென்ற வழியெல்லாம் இதுதான், பாடுகளின் ஜீவியம் தான். கிறிஸ்துவின் ஜீவியம் என்பதே பாடுகளின் ஜீவியம். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்த பயங்கரமான காரியங்களை
அவர் செய்வார். துன்பங்கள் வரும்போதும் கூட, உபத்திரவங்கள் வரும்போதும் கூட, அப்பதான் நீங்க மனமகிழ்ச்சியாக இருக்கணும். பவுலும் சீலாவும் பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கும் போது பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. அங்க கட்டுண்டவர்களாய் எதுக்கும் அவங்க கவலைப்படாதபடி மகிழ்ச்சியோடு துதித்து தேவனை பாடினார்கள். ஆகவே இந்த துன்பம் வர நேரத்தில், இந்த பலவீனமா இருக்கிற நேரங்களில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் நமக்கு பலனும். வாசிங்க அந்த தேவன் நமக்கு அடைக்கலமும். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். பலனும் எப்படி இருக்காரா? தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது, அவர் நமக்குள்ள இருந்தா எப்படிதான் அவரே நமக்கு பலனா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான தேவன். எல்லாவற்றையும், எல்லா காரியங்களும் அனுகூலமா இருப்பார். யாருக்கு? நமக்கு. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அனுகூலமா இருப்பார். சகலமும் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் அவர் நமக்குள்ள இருந்து அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நமக்குள்ள இருந்தா நீங்க என்னதான் செய்யணும்? அந்த கிரிகளை காமிக்கணும். நேரத்தோடு ஆலயத்துக்கு வரணும். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் நியமிச்சு அந்த டயத்துக்கு வரணும். யார் ஆளுக்கு சட்டம் பேசக்கூடாது. 10:30க்கு வை, 11 மணிக்கு வை, 9 மணிக்கு வை, 10 மணிக்கு நியமிச்சிருக்காங்க. அதில் நீ கீழ்ப்படிந்தா கர்த்தர் உனக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஆகவே 9:55க்கெல்லாம் ஆண்டவர் வந்துடுறார். நம்ம அவரை விட பெரியவங்களா? தேவன் நமக்குள்ள இருந்தா நீ செயல்பாடுல கவனிக்கணும், காட்டணும் மற்றவர்களுக்கு கரெக்டா. இது மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். பெரிய காரியமா அவர் பார்க்கல. பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலே உத்தமம். நீ என்னை நோக்கி ஆராதிக்கிறியே, அது எனக்கு பெருசு இல்ல. நீ நேரத்தோட வரணும், கீழ்ப்படியணும், அதைத்தான் மேல பார்க்கிறார். இப்ப சின்ன காரியத்தை பார்க்கிறார். 10 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு முன்பாக நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். அப்படி இல்லைன்னா நீ கலங்க வேணும். ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு மன்னிங்க. ஆவியானவர் உனக்குள்ள உண்மையா இருந்தா பாருங்க, கரெக்டா சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. சாக்கு போக்கு சொல்ல இது காலம் இல்லை. ஆகவே எந்த அளவுக்கு நம்ம 10 மணிக்கெல்லாம் வரணும். பாருங்க, நம்ம பார்க்கிறோம் 7 மணி ஆராதனைலாம் வைக்கிறாங்க. அவங்களாம் எப்படி வராங்க? அவங்க மனுஷர் தான். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தெரிந்த புத்தி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாக்கு போக்கு சொல்லாதபடி நேரத்தோட வரவே. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா செயல்பாட்டில் நான் காமிப்போம். ஆகவே 1 நிமிஷம் பாருங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளை மீட்டு எடுத்த தேவன் 10 மணிக்கு முன்பாகவே அவர் வந்து விடுகிறார். நம்ம அவரை விட பெரிய ஆளுக இல்லை. அவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம பெரியவங்க. உலகத்தில் உள்ளவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நல்லா தான் இருக்கு. இப்ப பெரியவர்னா நமக்குள்ள இருக்கிற பெரியவர்னா நீ நேரத்தோடு நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். பாடல்லாம் முடிஞ்சு. எவ்வளவு வருத்தமா இருக்கு. பாடல் பகுதி 10:30க்கு வர்றது, ஆனால் சீக்கிரம் முடிக்கணும். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் ஒருவரையும் சின்ன பிள்ளைய கூட ஆசீர்வதிக்க மாட்டார். இப்படி பேசுற ஆளுகளா எவனை எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆகவே நீ நேரத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணும். அது கேட்ட சாக்கு போக்கு நீ சொல்ல சொல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு சில காரியம் உனக்கு பலவீனம் வருது, ஒரு சில காரியம் தாமதமா இருக்குது. காரணம் அதுதான், வாய் பேசக்கூடாது. நம்ம இந்த 4 நாள் தேவனை துதிக்கணும். எவ்வளவு வாரம் நம்ம சொல்றோம், நேரத்தோட வாங்க. யாருக்கு? எனக்காகவா? எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க வந்தாலும் வராட்டி எனக்கு ஒன்றும் இல்லை. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அவள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றார் பாருங்க. ஆகவே மற்ற ஊழியர்கள் மாதிரி ஐஸ் வைக்கிறது, நயந்து பேசுறது இங்க என்கிட்ட செல்லுபடியாகாது. ஆகவே உங்க நன்மைக்காக நான் சொல்றேன். நீங்க என்னைய கனம் பண்ண வேணாம், ஆண்டவரை கனம் பண்ணுங்க. ஊழியக்கார கனம் பண்ண அவரை கனம் பண்ற மாதிரி தான் வேதம் சொல்லுது. ஆகவே தேவனை நீங்க கனம் பண்ணுங்க. ஊழியர் மூலமா தான் ஆண்டவர் பேசுவார். ஆகவே தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னவங்க பாருங்க நீங்க இந்த செயல்பாட்டில் காமிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. 10 மணி நேரம் டாங்க நிக்கணுங்க. நீ என்ன செய்வியோ, ஓடி வருவியோ, நடந்து வருவியோ, பறந்து வருவியோ தெரியாது. அதுக்கு தக்கன நம்ம வரணும். வண்டியெல்லாம் 7:30க்கு இருக்கு. எல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்கத்தான் செய்யுது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்கத்தான் செய்யுது, நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம நேரத்தோட வர வேணும். இந்த வார்த்தையை நீ முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இடம் இல்லை. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா பாருங்க, இந்த செயல்பாட்டில் நாம் காமிக்க வேண்டும். இப்படி நீ காமிக்கும் போது சின்ன சின்னதை தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம பெரிய காரியமெல்லாம் நம்ம நல்ல ஜெப பகுதியில் மற்ற எல்லாத்துலேயுமே நான் சரியா செஞ்சிருவான். இந்த சின்ன காரியத்தை விட்டுருவான். பாருங்க, நான் சாம்பார் ஏதோ சமையல் பண்ணா எல்லாம் விலை கூர்னதெல்லாம் போட்டுருவான். உப்பு போட மறந்துட்டா அத்தனையும் உப்பு இல்லாத பண்டம் எங்க? குப்பையில். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். சின்ன சின்ன காரியத்தை பார்ப்பார். நீ பண்ற பெரிய காரியம்னா அவரு விரும்ப மாட்டார். நீ சின்ன தப்பு பண்ணா போச்சு. மோசையை பாருங்க, இந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னார். கண்மலை நம்முடைய தேவன். ஒரு இடத்துல அடிக்க சொல்லுவார். அது கவனமா அடிக்கும் தண்ணீர் புறப்பட்டு வருது. இன்னொரு இடத்துல பேச சொல்லுவார். பேச சொல்ற இடத்துல அந்த ஜனங்க நெருக்கவும் கவனம் தவறி என்ன செஞ்சிட்டாரு? கண்மலையை அடிக்கவும் அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. பாப்ப ஆனா நீ போக முடியாது என்று சொன்னார். ஆகவே நம்ம கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அவரை கனமன்னா தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆகவே நம் இந்த ஆராதனைக்கு வர்ற நாங்களாவது ஜெபிச்சோம். 2-3 பேர், சிறு கூட்டம், 2 பேர் 3 பேர் இருந்தா வரமாட்டேன்னு சொல்ல ஆண்டவர் வரார். பாருங்க அதனால 2 பேர் இருந்தாலும் நாங்களே நான் நீயும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் சோதரம் பண்ணி நாங்க ஆண்டவர் வரவும் ஓடி போயிடுவோம். ஆகவே உங்க நன்மைக்காக இதை நீங்க மனசுல ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உனக்குள்ள உண்மையா இருப்பாரானால் வர ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிச்சு கரெக்டா நீங்க வர்றதுக்கு பாருங்க. சாக்கு போக்கு சொல்ல இது காலம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நமக்குள் இருக்கும் போது ஒரு வியாதியும் நம் சரீரத்தை அணுகாது. கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் சத்தத்தை நித்தமும் நாம் கேட்போம். வீடுகளில் எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்குறீங்க? மனுஷ சத்தம் கேட்குறீங்களா இல்ல சண்டை சத்தம் உங்க செவிகள் கேட்குதா? நித்தமும் சண்டை சத்தத்தை தான் நான் கேட்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல யாரோ ஒரு சத்தம் கேக்கு. அப்ப ஜெப சத்தம் வீடுகளில் கேட்குது. பாடல் சத்தம், துதியின் சத்தம் கேட்குதுன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, மற்ற சத்தம்லாம் இல்ல, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்குள் இருக்கிறாரா இல்லையா? தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதுதான் நம்ம பார்க்கணும். நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அது தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை. பழைய மனுஷன் செத்து நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஆகவே அதுல தெரிஞ்சு போயிடும் உண்மையாக மனம் திரும்பி நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாயா, உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கா. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி கெட்ட வார்த்தையே பேசுவாங்க, அதே சுவாமம் இருந்துச்சுன்னா நீ ஏதோ கடமைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற அதிலே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அவங்க கனிகளினாலே நீங்க அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே கனிகள் என்பது நம்ம சுபாவத்தை குறிக்கிறது. ஆகவே தேவன் நமக்குள் இருக்கிறாரா இல்லையா என்று ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனுக்குள் தேவன் இருந்தார் என்றால் ஜீவியத்தில் மாற்றம், பேச்சில் ஒரு மாற்றம், நான் நடவடிக்கையில் ஒரு மாற்றம். பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மாற்றம். முன்ன இருந்ததை விட ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு வளர்ச்சி உண்டாகும், வளர்ச்சியை காணலாம். ஆகவே ஒரு அன்பை பார்க்கலாம், சாந்தத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இருக்கிறதா? இந்த திருவசனத்துக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நம் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இல்லாத பட்சத்தில் என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் தயவு செய்து நான் சொல்றேன் வேஸ்ட். பாருங்க, ஒரு ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகணும். நீங்க ஒரு சிலர் பாருங்க ரட்சிக்கப்படாதவங்க பார்த்துக்கிட்டா அவ்வளவு விசுவாசத்தோட வாராங்க, அவ்வளவு பக்தியா வாராங்க. நாம் எவ்வளவு பக்தியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பை கலட்டி வச்சுட்டு உள்ள போறாங்க. நம்ம யாரும் இப்படி வரல, ஒரு பக்தியை நான் சொல்றேன். ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பக்தி உருள்றாங்க பாருங்க, உருண்டு எவ்வளவு பக்தி. தேவன் உண்மையார் உள்ள அப்படி போனா அதை மீறி போனா நம்ம அடிச்சு கொன்றுவாரு, நம்ம சாமி கொன்றும். அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் தேவனை அறியாதவங்களுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு மெய்யான தேவன் யாருன்னு தெரியல. நம்ம செய்து கொண்டிருக்க யாருக்கு ஆராதனை செய்யறோம் தெரியல. அது ஒண்ணுதான்.
மனக்கண் திறக்கப்பட்ட நம்மளை விட அவங்க வந்துருவாங்க. ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை ரட்சிக்கணும். நாம் தேவன் ஆலயத்துக்கு வருது சரிதான். நம் ஜீவியத்தில் பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கா? வருஷம் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா? பாருங்க, வருஷம் முழுவதும் பலவீனம் பலவீனம் பலவீனம். தேவன் உனக்குள்ள இருந்தா நீ வீரம் உள்ளவளாய் நீ காணப்படுவ. குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது மெயின். ஆண்டவர் நம்ம ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இணையத்தை குத்தி பேசுறாரு. நீ குத்துறதுக்கு என்ன ஆகுதுன்னா ஆப்பிள் பழமா குத்தி பேசுறாங்களாம். பாருங்க, அநேக இடங்கள்லையும் இப்படி சொல்றத பார்த்துருக்கிறேன். இங்கேயும் ஒரு சிலர் எனக்கு குத்தி காமிக்கிறார். குத்தி காமிக்க ஒன்றும் கிடையாது. பாருங்க, நீ வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவித்து வளர வேணும். அது கோபம் வருது, சுயம் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீ உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கு. மேலான இடத்துல ஏதாவது ஒன்று இதுவரைக்கும் சொன்னதில்லை, இதை மாற்றிக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். உடனே நான் கீழ்ப்படிவேன். இதை எதிர்த்து நான் பேசுனது இல்லை. பாருங்க, வசனத்தின்படி உண்மையா இருக்கும்போது. ஆகவே நாம் ஆண்டவர் பேசுற வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவியத்தில் மாற்றம் இருக்கணும். கணவனுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைய நேர்த்தியா நீ வளர்க்க வேண்டும். நீ ஜெபத்துல நீ வளர வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வரங்களை நீ பெற்றுக்கொண்டு நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். தேவன் நமக்குள்ள இருந்தா யாவரோடும் சமாதானமா இருக்கணும். எல்லாரையும் நேசிக்க வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். உனக்கு உண்டானதுல மற்றவர்களுக்கு பிச்சை கொடு என்று வேதம் சொல்லுது. ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா இதெல்லாம் இருக்கணும். இதை இருந்தா தான் தேவன் இருக்கிறார். எனக்குள்ள தேவன் இருக்கிறார்னு வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆகவே இந்த வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்த அன்போடு பேசுவான், நற்கிரிகளை செய்வான், ஆவியின் கனிகள் உடையவனாய் இருப்பான், நல்ல வார்த்தைகளை பேசுவான், நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் போது அந்த அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு 1080வது பக்கத்துல இருக்கிறது. மீகா 7வது அதிகாரம் 15 1080வது பக்கம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள். எகிப்துனா எதை குறிக்குது சொல்லுங்க பாப்போம். யார் சொன்னது? நீங்க. எகிப்து என்பது அடிமைத்தனம். அடிமைத்தனம். பாருங்க, பாவம் சொல்றது பாவமாகிய இந்த எகிப்தை விட்டு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும், எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் உன்னை அதிசயங்களை காண செய்வார். ஆகவே எகிப்து என்பது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வாசிங்க. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எகிப்து என்பது எதை குறிக்குது? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துல நீங்க என்ன செய்யணும்? வெளியிலே வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதுல அடிமைப்பட்டு இருக்கிறாயோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னதான் செய்யணுமா? நான் வெளியில் வரும்போதுதான் நீ உன்னை அதிசயத்தை அவர் காண செய்வார். ஆகவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இந்த 2025வது வருஷத்துல இந்த சபைக்கு நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அப்ப அதிசயங்களை நாம் காண வேண்டும் என்றால் நாம் எதை விட்டு வரணுமா? இந்த எகிப்து தேசமாகிய இந்த பாவமாகிய இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும். வெளியில வரும்போதுதான் அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். நிறைய பேர் பாவத்துல கடனே ஒரு அடிமைத்தனம் தான். பாருங்க, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்ப பார்க்கிறோம், பாவத்துல ஏகப்பட்ட பாவம் இருக்கு. நன்மை செய்ய அறிந்திருந்தா செய்யாம போனா பாவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகப்பட்டது பார்க்கிறோம். காணிக்க தசமபாகம் கூட அதுதான். ஒரு மாசம் கூட தருது, ஒரு மாசம் குறையா. பாருங்க, அவ்வளவுதான். மாசம் 2000 தான் வருது போல. பாருங்க, சம்பாத்தியம். அதெல்லாம் நீ தேவனை வஞ்சிக்கிறாய். ஆகவே தேவனுடைய காரியத்தை சின்னதை தான் ஆண்டவர் பார்ப்பார். இதில் நீ உண்மையாக தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். இது அந்த தேவன் சொல்ற வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொன்றும் நீ இது உண்மையா இருந்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம தடைப்பட்டு போகுது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது, நம்ம ஜெபிக்கத்தான் செய்கிறோம், ஏன் பதில் வரல? இந்த சின்ன சின்ன காரியத்தை நீ குறை உள்ளவனா இருக்கிறாய். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கிறோம். வந்து நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க. குறை உண்டு என்று வாசிக்கிறோம். அந்த இடத்துல எல்லாமே இருக்கு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு சொல்லிட்டு அந்த வசனத்துல நான் வாசிக்கிறேன். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் குறை இருக்கு. அது ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லிட்டு, ஆதியில் இருந்த அன்பு எங்க, அந்த உற்சாகம் எங்க, அந்த எழுப்புதல் எங்க, ஆத்ம ஆதாயம் செஞ்ச அந்த தாகம் என்ன, அது ஆண்டவர் சொல்ற. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாயே என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்றார். இந்த சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே சகலத்திலையும் நான் உண்மையாக இருந்து, ஆண்டவரே ஏன் அதிசயத்தை காண செய்யல, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு, நீ தைரியமா நீ கேட்கலாம். நீ கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் வைக்க மாட்டார். நீ சகலத்திலையும் உண்மையாக இருப்பாயானா உண்மையாகவே கர்த்தர் நீ கேட்கறதுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிச்சிருவார். அதுதான். இதெல்லாம் கீழ்ப்படியாத ஆவிகள், எதிர்த்து பேசுற வார்த்தைகள், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள், அதெல்லாம் பிசாசின் கிரியைகளாய் இருக்கிறது. அந்த கிரியைகள் இருக்குமானால் பிசாசின் கிரியைகள். தேவன் யுத்தம் பண்ண முடியாது. ஒரு மன திருப்திக்கு ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லிக்கிறலாம். அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். உன் செயல்பாட்டில் நீ காண்பிக்க வேண்டும். தேவன் இருந்தா நீ ஒருவருக்கு ஜெபிக்கும் போது அதிசயம் நடக்கும். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற விசுவாசித்து நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாகவே தேவன் என்ன செய்வார்? உனக்குள்ள இருந்து இந்த மறைந்திருக்கிற ஆண்டவர் உனக்குள்ள இருந்து வெளிப்படுவார். நீ ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டு விட்டாயே, ஒரு குறை இருக்கு, இருந்தால் நீ மனம் திரும்பி நீ ஆண்டவரிடம் கேட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்குள்ள நிரந்தரமாய் ஆளுகை செய்வார். ஆகவே தேவன் எனக்குள்ள இருக்கிறான் என்கிறவங்க விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப சத்தம் காணாதே, எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த யோனா மாதிரி நல்லா நித்திர தூக்கம், பயங்கர தூக்கம். அந்த அம்மா சேர்ல, அது மீன்கார அம்மாவா யாரு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அம்மா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரு? பாக்கியாவா? பாக்கியா அம்மா பாருங்க, தூக்கத்தோட இருக்கக்கூடாது. கப்பல் கவர்ந்துரும். நம்ம இருக்கிற கப்பல் மாதிரி தான் இருக்கு சபை. ஆகவே விழிப்புள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். எகிப்து தேசத்தை விட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். வரும்போதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார், அதிசயங்களை காண செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கால வேளையில அதிசயத்தை காண செய்யணும்னா நம்ம ஜீவியத்தை நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு அப்பா என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொல்றாரு. என் ஜனமே, இந்த வேதத்துல அநேக அதிசயங்கள் இருக்கு, நமக்கு தான் தெரியல. அதை நேசித்து அதை உணர்ந்து நம்ம வாசிக்கும் போது இதுக்கெல்லாம் என்னதான் செய்யணுமா? இந்த மனக்கண்கள் திறக்க வேணும். கர்த்தர் நினைச்சாதான் நான் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, இது வெளியான மாமிச கண், உள்ளான கண் திறக்கும் போது இந்த வேதத்துல பயங்கரமான அதிசயத்தை அவர் நம்மை காண செய்வார்.
6000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த எல்லா சம்பவங்களையும் இன்றைக்கு காண்பிப்பார். சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமாய் இந்த வேதத்தை நீங்க உணர்ந்து வாசிக்கும் போது அப்ப நடந்த அதிசயம், இனிமே நடக்க போற அதிசயங்களை ஆண்டவர் காண்பிப்பார். அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமா? நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமம் அதிசயம் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய நாமமே என்னதுதான்? அதிசயம். அவருடைய நாமம் கர்த்தர். அநேக நாம பேர்களை பார்க்கிறோம். அவருடைய நாமம் அதிசயம் என்று நியாயபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக அதிசயங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு நாம் கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்து தேசத்தை விட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து வரும்பொழுது அங்கேயே அதிசயத்தை செய்து தான் என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களே கொண்டு வரார். பாருங்க, அநேக அதிசயங்களை அவங்க பார்க்குறாங்க. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். இப்போ நம்ம புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் கேட்ட உடனே ஆண்டவர் செய்வார். ஆகவே பாருங்க, இந்த அதிசயத்தை பற்றி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அதை நிறுத்தி நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது, பார்வோன் என்பது பிசாச, சத்துருவை குறிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இந்த பார்வோனாகிய இந்த சத்துரு பாருங்க, அது அவங்க அந்த சத்துரு கையிலிருந்து கர்த்தர் மீட்டு இந்த அடிமைத்தனமாகிய இந்த எகிப்து தேசத்தை விட்டு கர்த்தர் விடுவித்து வரும்பொழுது இந்த சத்துரு பாருங்க, அவங்க இருதயத்தின் தேவன் தான் கடினப்படுத்துறார். ரெண்டாவது அனுப்பி விடுறது ஆண்டவர் தான். நானே பெரிய தேவன், நான் பயங்கரமான தேவன் என்று எகிப்தில் உள்ள ஜனங்கள் சத்துரு அறிவதற்கு தான், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ரெண்டாவது சத்துரு கையிலிருந்து விடுவித்து இந்த ஜனங்களை கொண்டு வந்திருக்கும் போதே ரெண்டாவது என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் இந்த சத்துருவை இருதயத்துல கிளப்பி விட்டு அந்த பார்வோனாகிய சத்துரு என்ன செய்யறான்? அந்த ஜனங்களை தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யறாங்க? தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாங்க. பார்க்கும்போது எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயந்த சத்துரு முன்ன வரமாட்டான், முதுகுக்கு பின்னாடி தான் குத்துவான், பின்னாடி தான் வருவான். பார்க்குறாங்க, ஐயோ நம்ம ஆண்டவர் விடுவித்து வந்துட்டாரு, ஏதோ முட்டாயை கொடுத்தது மாதிரி ஆசை காமிச்சு பாருங்க, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. அப்படி அந்த ஜனங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ என்ன ஆண்டவரே சத்துரு வருது, அவ்வளவுதான் நம்ம குளோஸ் செத்து போயிடுவோம், அவ்வளவுதான் நம்ம நினைச்சிருப்பாங்க. இந்த ஜனங்க அவங்க பார்க்குறாங்க, ஏறெடுத்து பார்க்குறாங்க, சத்துரு நம்மளை துரத்திட்டு வருதே கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரை நோக்கி கூப்பிட்டாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. நீங்க மனுஷரை நோக்கி கூப்பிடுறவங்க யாராக இருந்தா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா இல்ல, கவனமா இருக்கிறீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பராக்கிரமசாலிகள் நிறைய இருந்தாங்க பாருங்க, அவங்கள நோக்கி கூப்பிடலையே. அவங்க என்ன செஞ்சாங்க? யோ வேற பேசுறதுக்கே நேரம் இல்ல, கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்கள் கூப்பிட்டாங்க. இப்பதானே ஆண்டவரை விடுவித்து வந்தீங்க, என்ன சத்துரு பின்னாடியே துரத்திட்டு வாரான், என்ன ஆண்டவரை செய்றீங்க? அப்பா என்னப்பா விடுற மாதிரி விடுவித்து இப்ப ஓனாய் வாயில இறையாக்க பாக்குறீங்க. இந்த ஜனங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா நினைச்சது மாத்திரம் இல்ல, பேச நேரம் இல்ல, சிந்திக்க நேரம் இல்ல, உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டார்கள். 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி,
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, அதோட நிக்க வேண்டியதானே. ரெண்டாவது பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ரெண்டாவது மோசையை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. எப்படி? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா. பிரேத குழினா என்னது? கல்லறை. அங்க எகிப்து தேசம் கல்லறை இல்லைன்ட்டா நீ விடுவித்து வாரேன்னு சொல்லி வந்துட்டு கொண்டு வந்து சாகவா அந்த வனாந்திரத்துல, நம்ம இருக்கிற வனாந்திரம் தான், இந்த வனாந்திரத்தை கொல்லவா நீ கூட்டு வந்த சொல்லிட்டு மோசையை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருபோதும் கர்த்தருடைய ஊழியக்காரர் முறுமுறுக்க கூடாது, முணுமுணுக்க கூடாது. இந்த இடத்துல அதான் பாக்குறோம். இந்த இடத்துல வந்து சொல்றாங்க, வாசிங்க. வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், எங்களை எகிப்துக்கு புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்படி செய்தது என்ன? பாருங்க, எல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. இப்ப கடைசிக்கு மற்ற எது வேணாலும் நடத்த இந்த ஊழியத்தை இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போறது பெரிய வேலைங்க, கலெக்டர் வேலை. இந்த பூமியில இருக்கிற எல்லா வேலையை விட இந்த ஜனங்களை மேய்க்கிற ஊழியம் பெரிதான வேலை. பாருங்க, நம்ம ஒரு சிலர் நல்ல ஜோமுன்னாலும் ஜெபிக்கல, பேச்சு வரும். எவ்வளவு இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரவர் பாதிக்கப்பட்டவருக்கும் தெரியும். நம்ம இயேசு கிறிஸ்துவே அவர் நன்மை செய்கிறவரா இருந்தார். அவரே பாருங்க வந்து அவங்க விரோதம் பண்ணாங்க, நன்மை செய்தவரவே குற்றம் சுமத்துனாங்க, நாம் ஏமாத்திரோம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அந்த மோசையை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன? மோசையை நோக்கி சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? அடிமைத்தனத்திலே இருந்திருப்போம், வந்துட்டு அங்கேயே விட்டுருக்கலாம்ல சொல்லிட்டு சொல்றாரு. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியே நம்ம இருந்திருக்கலாம். ஒரு சில சோதனை வரும், இயேசுவே இல்லை, அப்படி அநேகர் வந்து மறுதளிக்கிறத நான் அவளுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தரே இல்லை, நீ கிறிஸ்துவ எடுத்துட்டு போயிட்டு ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்னா நீ என்னதான் செய்யணும்? கர்த்தரை தேடணும், நன்றி உள்ள இருதயம் வேணும். ஒரு சின்ன ரெண்டாவது வரும் பாருங்க, ஆண்டவர் நேற்று நைட்டு எனக்கு காண்பித்தார். ஒரு மனிதன் விடுதலை பெற்றானா இந்த இருதயம் வெறுமையா இருக்குமா, போன பிசாசு காத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நம்மளை விட்டு தூரமா போகாது, நம்ம சரீரத்தை விட்டு நம்ம பக்கத்திலே நிற்கும். எப்படா உள் பிரவேசிப்போம்? நீ தேவனை தேடாம இருந்தா வந்துட்டு அது வெறுமையான இருதயமா இருக்கு, மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. உன்னை அவமானப்படுத்திடும் பாருங்க, அடுத்து வந்து இயலாத காரியமா போயிடும். அதை நினைச்சு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் ஒருவராக இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மறுபடியும் நீ இந்த பாவமாகி எகிப்து தேசத்தை நோக்கி இந்த ஜனங்க அதை முறையிடுறாங்க. எகிப்திலே பாவத்திலே இருந்திருக்கலாமே, நீ அங்க இருந்த நீ அழிஞ்சிருப்பல, அடிமையை ஆகி இந்த பாவமே உன்னை அழிச்சிருமே, பாவத்தின் சம்பளம் மரணம். அது அறியல அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அதுதான் வந்து கொஞ்சத்துல சின்னதுல நீ நன்றி உள்ளவர்களா இருக்கணும். வந்து இப்படி நீ தூரமா இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு இல்ல, கர்த்தரிடம் இருக்கிறதே உனக்கு பாதுகாப்பு. ஆகவே அவர் சொன்ன நீதியில நீ நிறைவேற்றணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நீங்க ஆண்டுடைய வார்த்தையை நீங்க சாப்பிட வேண்டும். நீங்க சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறு நிறையும். நாங்க பக்கபலம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம், அவ்வளவுதான். மற்ற நான் சாப்பிட்டா உங்க வயிறு நிறையாது. ஆகவே நான் சாப்பிட்றேன் தூங்குற பாக்கியா, இந்த அம்மா வந்து நான் சாப்பிட்றேம்மா, உங்க வயிறு என்ன செய்யும்? வந்துட்டு நிறையும். நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டது மாதிரி. அவன் அநேகர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டது மாதிரி. அதெல்லாம் மூட புத்தி. எப்படி நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ற மாதிரி ஆகும்? ஒருபோதும் ஆகாது. வந்து பாருங்க, அது மாதிரி எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிசாசு வஞ்சிக்கிற காரியங்கள். ஆகவே இந்த விடுதலை பெற்ற பிசாசு எப்பன்னு இருக்கும், எவனா விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல. நம்முடைய தேவன் யூதா கோத்திரத்தின் சிங்கம், பிசாசு சிங்கம் போல டூப்ளிகேட். இந்த பிசாசு நின்றுகிட்டே இருப்பான், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆகவே தேவன் நம்ம கொடுத்த தரிசனத்தை வந்து சொல்லியிருக்கலாம், அந்த தரிசனம் நிறைவேறணும்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீ தேடணும், அவரவர தேவ சமூகத்துக்கு வரணும். அதான் வந்து நான் பார்க்கிறோம். உங்க சரீர பாண்டங்களே அவரவர் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று வாசிக்கிறோம். பவுல் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே அவரவரை சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். ஆகவே நான் சாப்பிட்றேன், நான் ஒரு ஆள் சாப்பிட்டா வீடுகளில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டது மாதிரி தான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி பாருங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை நீங்க தேட வேண்டும்.
அப்படி இல்லாத பட்சத்துல இந்த ஜனங்கள் பாருங்க, எகிப்து தேசத்திலே பாவத்திலே நாங்க விழுந்து அங்கேயே இருந்திருப்போம்ல, அங்க இருந்திருந்தா அழிஞ்சிருப்பாங்க அந்த ஜனங்க. பாருங்க, அந்த நோக்கம் உள்ள கஷ்டம் வரும்போது உன்னை அதிசயத்தை செஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு வர. அந்த நன்றி இல்லை, அந்த ஜனங்களுக்கு நன்றி இல்லாதபடி தான் இப்படி பேசுறாங்க. ஆகவே நம்ம ஜீவியத்தில் சின்ன சின்ன குறைகள் தான் வரும். முறுமுறுக்க கூடாது, தேவனை முறுமுறுக்க கூடாது. தேவனை நீங்க நேரடியா முறுமுறுக்கிறது இல்ல, ஊழியர் மூலமா ஆண்டவர் சொல்லுவார். அந்த சிறியோரில் ஒருவரை நீங்க அற்பமா என்னன்னா அவரை நீங்க அற்பமா என்ன மாதிரி, ஊழியர்கள் நீங்க எதிர்த்து பேசுனா அவரை பேசுற மாதிரி வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆகவே தேவன் ஊழியர் மூலமாக ஆண்டவர் பேசுவார். 7 விதத்தில் ஆண்டவர் பேசுவார். சொப்பனத்தின் மூலமா பேசுவார், தரிசனத்தின் மூலமா பேசுவார், சிறு பிள்ளைகள் மூலமா கர்த்தர் பேசுவார், தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் பேசுவார். அப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எகிப்தை நம்ம நோக்கி பார்க்க கூடாது, அது நமக்கு பாதுகாப்பு இல்லை. 12வது வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. 13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பாருங்க, நீ ஒரு அப்படியா ஒரு பயத்துல நீ பேசுற சொல்லிட்டு நீ பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளா என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எடுத்த வார்த்தை, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நின்று கொண்டுனா என்னது, ஒரு சத்துரு வரான்னு நீங்க என்ன நின்றுகிட்டா இருப்பீங்க, நிக்க மாட்டீங்க. எப்படி என்ன செய்வீங்க சொல்லுங்க? ஒரு படை வருதுன்னா நீங்க என்ன செய்வீங்க, இந்த நம்ம படை பலவீனமா இருந்துச்சுன்னா நீங்க பம்மிடுவீங்க. அதைத்தான் நான் ராணுவம் அநேகர் நீங்க பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே அப்படியே பார்ப்பாங்க, ரெண்டாவது பம்மிடுவாங்க சத்துருக்கு பயந்து. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நின்று கொண்டு தைரியமாக வீரமாக, இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை சத்துரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. நம்ம விசுவாசித்து நாம் இருக்கும்போது பாருங்க, அப்படி நின்று கொண்டு தேவன் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் காண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம் பார்க்கிறோம், நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்ல, நல்லா விழிப்பா ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு போவேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தப்பி தவிர கூட தூங்கிறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம், நமக்கு செய்யற காரியம் சாதாரணமா இருக்காது, அது எப்படி இருக்குமா, பயங்கரமான காரியமா இருக்கும். அதுதான் நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று இந்த காலவே ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யாரு சொல்றா? மோசே சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் நீ கலங்குற, பயப்படுற? நீ சும்மா இருந்தா போதும். நீ சும்மா இருந்து துதிகளை செலுத்து, தேவனுடைய நாமத்தை உயர்த்து. உனக்காக, உன் ஜீவியத்தில் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்த சத்துருவை அழித்து போடும்படியாக நான் உனக்காக நான் வருவேன். நீ என்ன செய்ய, கர்த்தர் உனக்காக என்னதான் செய்ய போறார், யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு சொல்லிட்டு மோசே மூலமா தேவன் பேசுகிறார். பாருங்க, அதுதான் நம்ம கைகளை வச்சிருக்கும் போது ஆண்டவர் யுத்தம் பண்ண முடியாது. நம்ம பிள்ளைகள், நம்ம கணவனோ மனைவியோ கீழ்ப்படியாம சுபாவம் மாறாம இருந்தா நம்ம கர்த்தரிடம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 15வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்திலே முறையிடுறது என்ன? சத்துரு விரைந்து நெருங்கி வந்து விட்டான், நீ என்னிடம் நீ முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சீக்கிரம் நீ போ, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். இப்ப இஸ்ரவேல்னா பாருங்க அதுதான் பார்க்கிறோம். யாக்கோபின் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லு, சீக்கிரம் சொல்லு,
16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு அதிசயம். கோலை நீட்ட உடனே வந்து கடலே பிளக்குதுன்னா அது ஒரு பாதையை உண்டு பண்றாரு. உனக்கு வழிவாசல் திறக்காம இருக்கும். நான் வாரம் ஒரு நம்பிக்கையோடு தான் வாரேன். ஆண்டவரே, நான் பண்ண விண்ணப்பங்கள் இன்னும் நிறைவேறல, என் குடும்பத்துல முழுமையான ரட்சிப்பு உண்டாகல, ஏன் தெரியல சொல்லிட்டு நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் உனக்கு ஒரு வழிவாசலை கர்த்தர் திறப்பார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், ஒரு வழிவாசல் வேலை திறக்கிறார். அதுவும் ஒரு சமுத்திரத்தை வந்து கோலை நீட்டினா ஏதாவது வழிவாசல் உண்டாக்க முடியுமா? மனுஷரால முடியாது. ஆனா மனுஷரால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். பாருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறாரு. ஆகவே பயங்கரமான காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அடுத்து வாசிங்க 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் காற்றுகளே 4 வித காற்றுகள் இருக்கு. கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. பாருங்க, மதுளாய் நின்றுச்சு. எவ்வளவு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். சமுத்திரத்துல பாருங்க 2 பக்கம் மதிலா நின்றுச்சா. எவ்வளவு ஒரு அதிசயம். அதிசயம் இல்லையா? இது அதிசயம் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்னென்ன கவலையோடு மனவேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். ஆகவே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உன் சூழ்நிலைகள், இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் விலக்கி உங்களை காத்து கொள்வார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம், வந்து ஒரு வழிவாசல் திறக்கப்படுறதை பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். உருளைன்னு சொல்றது ஒரு ஆணி மாதிரி இருக்கும், சைட்ல சக்கரம் கலராதபடிக்கு. ஆண்டவர் பாருங்களேன், அதான் சொல்றாரு, நான் உங்களுக்காக நான் யுத்தம் செய்றேன், நீங்க சும்மா இருந்தா போதும் சொல்லிட்டு அவருடைய கரத்திலேயே வந்து ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. என்கிட்ட கொடுத்து நீ எதுக்கு நீ அவதிப்படுற, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் சொன்னார். ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் யுத்தம் பண்றாரு. அந்த ஊர்ல எல்லாம் என்ன செய்து கலர வைக்கிறாரு. யாரு? சத்துருவின் சேனைகளை. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. என்னப்பா அவங்க சொல்றாங்க? யாரு சொல்றா? சத்துரு. ஐயோ என்னப்பா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய கர்த்தர் துணை நிற்கிறாருப்பா. அந்த ஜனங்க சத்துரு சொல்றான் பாத்தீங்களா? நம்மளும் கூட ஒரு சூழ்நிலையில சொல்லணும், கர்த்தர் அவங்களுக்கு துணை நிற்கிறார். போனா நம்ம அடிபட்டு செத்து போயிடுவோம், அவ்வளவுதான். என்ன காரணத்து கூட அவங்கள பேசக்கூடாது. கர்த்தர் துணை நிற்கிறார், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறாரா. இந்த சத்துரு சொல்றான் பாத்தீங்களா வந்துட்டு. அப்புறம் எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், அவங்கள விட்டு ஓடி போயிடுவோம், வாங்க கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, நமக்கு விரோதமா யுத்தம் பண்றாருப்பா. கர்த்தருக்கு முன்பாக நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. வா, வந்த வழியில ஓடி போயிடுவோம். அவங்க ஆண்ட விடுவாரா? வந்துட்டு பாருங்க, வந்து எதை விதைக்கிறாங்களோ அதை அறுக்கணும். சத்துருவை தப்ப விட மாட்டார். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வந்துட்டு 26வது வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அவங்க பூரா கரை ஏறிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. சத்துரு சேனை இப்படியே நடு கடல்ல வந்துகிட்டு இருக்கு. ஆனா வழியில தான் வராங்க. 2 பக்கம் மதிலா இருக்கு. கோலை நீட்டின உடனே மதிலா நின்ற தண்ணி அவங்கள அமிழ்த்து என்ன செஞ்சிருது வந்துட்டு இந்த எகிப்து ஜனங்களை சத்துருவே அழித்து போட்டது. இந்த வாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான்.
விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. பலமாய் பாருங்க, சுனாமி வந்து கண்ணு மூடி முழிக்கதான் வந்துச்சு. பார்த்தோம் நம்ம ஒரு நிமிஷத்துல அனைவரை வாரி கொண்டு போனதை அந்த கடைசி காலத்துல நடந்த சம்பவங்களை நாம் பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த சத்துரு வந்து அதுதான் வேகமா எந்த அளவுக்கு வாரானோ நம்மளை காப்பாத்திடுவார். கரை ஏறின உடனே வந்துட்டு கோலை நீட்டின உடனே ஸ்பீடா சத்துருக்களை அழிக்கிறார் ஆண்டவர். எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவாக கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. வாசிங்க. சலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவனாகிலும் என்ன செய்யல, தப்பி போகவில்லை. அதனால நம்ம வருஷம் முழுதும் வந்து உபத்திரவங்கள் போராட்டங்களை நினைக்க வேண்டாம். உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் அதான் பார்க்க, ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அழித்தார் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியங்களை பார்த்து வந்து நாம் முடிக்கலாம். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 இந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் அநேக அதிசயங்கள் இருக்கு வேதத்துல. நம்ம தேவன் நம்ம நடத்தி வந்த வகையே பெரிய ஒரு அதிசயம்தான். நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா, நான் இருப்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நான் எப்படி ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், பாவமாகிய சேற்றாகிய பாவத்துல அமிழ்ந்து கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்து ரட்சித்தாரே. இது பெரிய அதிசயம் இல்லையா? நாம் தேவன் நம்ம நடத்தி வந்த வகையை, இந்த அதிசயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-14 வரை வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் யாரை நோக்கி? இந்த யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுறாங்க. நீங்க ஒரு விண்ணப்பம் பண்ணும் போது உங்களுக்காக கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். என்ன தடை? அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கு, இதுதான் தடைன்னு ஆண்டவர் காமிப்பார். சுட்டி ஒரு சிலருக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துவார். தன்னை ஒப்பு கொடுத்தா இருதயத்தை கடினப்படுத்துறதுனால தான் ஊழியர் மூலமா சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுவார். அதுக்கு மேல கல்லான இருதயத்தை வச்சா யாருமே வர முடியாது, தேவனே வர முடியாது. தன் சுயத்தில் ஆண்டவரே தலையிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்களேன். பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். தரித்து நில்லுங்கள், இந்த சத்துருவை அழிக்கும் வரை. ஃபர்ஸ்ட் யோசுவா கர்த்தரோட பேசிட்டு தான், ஆண்டவரே எனக்கு அனுகூலமாயிரும் அப்பா பாருங்க. அதனாலதான் யோசுவாவோட நியாயப்பிரமாண புஸ்தகம் நாவை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. பாருங்க, அதை பார்க்கிறோம். வந்துட்டு அது எப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி இரவும் பகலும் வேலை வெட்டியை பார்க்க வேணாமா, எப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருப்பது? தெரிஞ்சவங்க சொல்ல வேணாம், சொல்லுங்க. விசுவாசிக சொல்லுங்க பார்ப்போம். வந்தவங்க எப்படி இரவும் பகலும் தியானமா இருப்பது? சொல்லுங்க. வேதத்தை தான் வாசிக்கணும். அப்புறம் புஸ்தகத்தை வாசிப்பாங்க, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கணும். தியானமா இருக்கு. இரவும் பகலும் வாசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இன்னும் கொண்டு வாங்க, ஆண்டவங்க ஞானத்தை கொடுப்பாரு. தியானிச்சுப்பா. அவங்க அந்த ஒரு வாரம் நெருக்கி வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணணும். இது வந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை தான் தியானிக்கணும். ஜெபம் வேற, அது ஒரு பகுதி. வேதம் வந்து பாருங்க வந்துட்டு அதை தியானிக்கணுமா. இரவும் பகலும் எப்படி தியானிக்கிறது? சரி, யாருன்னு சொல்றதுன்னா சொல்லுங்க. இல்ல, இரவும் பகலும் தியானிப்பது என்பது பாருங்க வந்துட்டு நம்ம ஒரு வசனம் இருக்கு, ஒரு வசனத்தை அதை நம்ம யோசுவாவுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் பாருங்களேன் வந்துட்டு இந்த சூரியன் வந்து சொல்ல முடியும், சந்திரனை நிப்பாட்ட முடியுமா? யாராகலாம் ஒரு மனுஷன். அது கூடாரத்துக்கு போகும், அது மறையறதுக்கு ஒரு கூடாரம் இருக்கு, நேர்த்தியா செய்யும். ஒரு மனிதனாலும் அதை நிப்பாட்ட
முடியாது. ஆனா அந்த யோசுவா மனுஷன் தான், நம்மள மாதிரி மனுஷன் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டா பாருங்க, ஆண்டவர் அனுகூலமா இருந்தார். ஒரு மனிதனோடு தேவன் இருந்தா நம்ம எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் பயங்கரமான காரியங்களை செய்வார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என் சனமே. ஆகவே தேவன் நம் அருகில் நமக்கு துணையா நின்றால் பயங்கரமான காரியத்தை உன் குடும்பத்திலே ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட தேவன் அந்த கால வேளையில நாம் ஆராதிக்கிறோம் என் ஜனமே. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது எப்படி? ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கு, அதை என்ன செய்யணும்? நாம் தியானிச்சு வேலை செய்யும் போதும் இந்த வசனங்களை, எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியுதோ இந்த வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வசனம் எதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு வசனம் இருக்கு, யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அப்படியே நான் நாவுல கை வேலை செஞ்சாலும் நாவு என்னதான் செய்யணுமா? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை மனப்பாடம் பண்ணணும். இந்த வார்த்தை உங்க இதயத்தில் இருக்கணும். யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் நாவை விட்டு என்ன செய்யக்கூடாது? எடுத்தவங்க வாசிங்க. 1வது அதிகாரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. 8வது வசனம். 8ல இருந்து. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் நாவை விட்டு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்கணுமா? எப்படி இந்த அவர் பாருங்க, இரவும் பகலும் எப்படி தியானிக்கிறது? இப்ப யுத்தம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்ற சூரியனை சந்திரனி நின்றுகிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையா கிரியை செய்யறார். இப்ப எப்படி தியானிக்கிறதா? அவருக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்திருப்பார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வசனம் யோசுவாவுக்கு தான் தரார். அப்ப அந்த வசனத்தை ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்க, ஒருவனு எந்த சத்துரு எனக்கு முன்பாக எதிர்த்து பேசக்கூடாது, ஒருவனு நிக்க கூடாது, நீங்க சொன்னீங்களே. அதனாலதான் அந்த கிளம்பி யுத்தத்துக்கு போகும்போது இந்த வசனத்தவே தியானிச்சுட்டு போனாங்க, யாரும் வரக்கூடாது. அது மாதிரி நான் கிராமத்துக்குள்ள போகும்போதும் ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்தார். யோசுவான்னு சொல்லுங்க, அப்பா பேர் தான் பாருங்க. இந்த வசனத்தை எனக்கு கொடுத்த, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீங்க அனுகூலமா இருக்கணும், நீங்க எனக்குள்ள இருந்தா அனுகூலமா இருக்கணும் அப்பா சொல்லிட்டு போவேன். அது மாதிரி அனுகூலமா இதுவரைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தொடர்ந்து வாசிங்களேன். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த எத்தனாவது வசனம் அது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் இல்ல என் ஜனமே. அவர் நம்மளை கைவிடணும்னு நினைச்சா எப்பயோ கைவிட்டிருப்பார். நீ செய்யும் தெரியாம செய்யற தப்பையும் அவர் இரக்கமாய் மன்னிக்கிறார். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு அதிசயத்தையும் கண்டும் கூட வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அத்தனை பேர் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. யோசுவாவும் காலேப்பும் மட்டுமே இந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய், அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்போமானால் தேவன் செவி கொடுக்க முடியாது. இந்த யோசுவாவோட சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே கவனமா இருங்கப்பா, நீங்க இந்த வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டார். எத்தனை பேர் இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனத்தை உறுதியா பிடித்து கொண்டீங்க? இந்த சபையின் வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண செய்வேன். எத்தனை பேர் குடும்பத்துல அதிசயம் நடந்திருக்கு? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அதிசயம் நடக்கலையா? அதுலயும் தூக்குமா வேணாமான்னு
சின்ன பிள்ளைய கூட பாருங்க கரைகளை தூக்குதுங்க. சின்னது கூட அதிசயம்தான். நீங்க ஜீவனோடு இருக்கிறதே ஒரு அதிசயம்தான், சந்தேகமே வேண்டாம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் நினைச்சு பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பிடித்து கொண்டார். இந்த 2025 வருஷத்துல அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா? வாக்குத்தத்த வசனம் சொல்லுங்க பாப்போம். உன் சன்னிதானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். சந்தானத்தின் மேலையா? சொல்லு தினேஷ், தெரியாதா? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது பெரும்பாலும் அந்த பெரிய ஆளுக ஏனோ நடக்குமா நடந்த சின்ன பிள்ளைய சொல்றத விசுவாசித்து சொல்லுங்க, அது ஜீவியத்தில் அப்படியே நடக்கும். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். வசனம் நீங்க ஏதாவது ஒரு வசனத்தை தெரிஞ்ச வசனங்களே சொல்லணும். ஏன்னா இது கேட்பாருன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னா படிச்சுட்டு வந்திருப்பேனே நீங்க சொல்லலாம். எதிர்பாராத நேரத்தில் தான் ஆண்டவர் வருவார், கேட்பார். ஆகவே எப்பயும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். யோசுவா பாருங்க, கொடுக்கப்பட்ட வசனத்தை பிடிச்சிட்டார். இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, நீங்க மறக்க மாட்டீங்க, என்னோட இருக்கீங்க. அவர் நல்ல உறுதி தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆகவே அதை பார்க்கிறோம். வேற வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சவங்க. கர்த்தர் இருப்பார் இல்லையா? காரியத்தை நடப்பிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். தருவார். 2 நாளாக தருவார். ஆமென், தருவார். உங்களுக்கு தெரியுது இல்லையா? எல்லாருடைய வாக்கு தத்துவம் முடிஞ்ச அளவுக்கு நான் மனசுல வச்சு நான் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு குழந்தை கற்ப வேதனைப்பட்டு ஒரு தாய் எப்படி பிள்ளைய பெத்து எடுக்குது, அது மாதிரிதான் நாங்க ஒவ்வொரு ஊழியர்களும் பாரத்தோடு இருந்து வாக்குத்தத்தம் குடும்பத்துல உங்க ஜீவியத்தில் நிறைவேறு வர கற்ப வேதனைப்படுறேன். பவுல் அப்படிதான் ஒரு இடத்துல சொல்றாரு. ஆகவே நீங்க இந்த வசனங்களை வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருவரும் சொல்லணும், பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன். யாரு? கிரீட்டாவுக்கு இந்த வசனம் உங்களுக்கு நான் மறக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாக்குத்தத்தத்தை நினைவா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். மற்றவங்க தூக்கணும் சொல்ல விட்டுருவாங்கன்னு சுதாரிச்சு கையில் உயரல. அங்க அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? ஏதோ சொல்றாரு, கையை உயர்த்திட்டாங்க. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க மனசில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரனோ விசுவாசிகளோ பெரிய பிரதமரோ உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க கேட்ட காரியம் மனுஷரால செய்யக்கூடாத ஒரு காரியம். அந்த காரியத்தை பயங்கரமான தேவன் தான் உங்களுக்கு செய்ய முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க கேட்ட காரியமெல்லாம் என்னால முடியாது. நாங்க பரிந்து பேசுவோம். அந்த மோசையை போல இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவோம். ஆனா செய்யறது அவர் தான். அப்ப இந்த செய்யற தேவன் மேல நீங்க என்ன செய்யணும்? அற்புதம் செய்கிற தேவன் மேல உங்க இருதயத்தை வைக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். இந்த ஆராதனை பகுதிகளோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதுதான். நம்பிக்கையோடு இருக்கும் போதுதான் அவருடைய மகிமையை நீங்க காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க அந்த இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட ஒரு மனிதனுடைய சொல்ல ஆண்டவர் கேட்பாரா? கேட்பாருன்னு சொல்றவங்க, கேட்க மாட்டாருன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கேட்பாருன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மனிதனுடைய இந்த யோசுவான்னு சொல்ற மாதிரி நம்ம அவருக்கு 2 கண்ணு தான் இருக்கு, சகலம் இருக்கு. ஏன்னா தன்னை அர்ப்பணிச்சு பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டார், அந்த ஸ்தானத்துல வைக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது பெரிய ஒரு காரியம். மற்ற எல்லா வேலையும் பார்த்துலாம் ஜனங்களை மேய்க்கிற வேலை தான். இந்த சபை ஊழியம் தான் பெரிய மேய்க்கிற ஊழியம் தான், பயங்கரமான கஷ்டமான ஊழியம். ஆனா கர்த்தர் துணை நிற்கும் போது அது லேசான காரியம். அதுதான் ரகசியம். அதுதான் இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய சொல்ல என்ன செய்யறாரா? ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய தன் வழியை சரிபடுத்திக் கொள்ளும் போது, தேவனை பிரியப்படுத்தும் போது, சரி இது தகுந்த ஆலயம், இந்த இருதயம் எனக்கு ஏற்ற தகுந்த ஆலயம். அப்ப ஆண்டவர் இந்த யோசுவா இருதயத்துல துணை நின்று இருதயத்திலிருந்து என்னதான் செய்யறார்?
துணை நின்று இந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். இந்த யோசுவா ஊழியக்காரனாகிய இந்த யோசுவா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செவி கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் பாருங்க ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். யோசுவா சொல்றாரு, கர்த்தரை நோக்கி பேசிட்டு பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கெபியோன் மேலும், சந்திரனே நீ அயலான் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்படியே எங்கேயும் போலங்க, நடு வானத்தில் அப்படியே சூரியனும் சந்திரனும் அப்படியே நிக்குது. எவ்வளவு பெரிய அதிசயம்! சத்துருக்களை முழுமையாய் அழிக்கும் வரை இந்த வெளிச்சம் அப்படியே நிக்குது. இந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. இது பெரிய அதிசயம் இல்லையா? இது பெரிய அதிசயம் சொல்றவங்க ஹல்லேலூயா. இந்த இடத்துல நேரம் இல்லாததுனால நம் இந்த வேளையில அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த இடத்துல தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்குது. கர்த்தரையே நம்பி இருந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அந்த சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வாசிங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். கெட்டி போட்டவங்களால் எழுந்து வர முடியுமா? அக்கினி சூளையில காலுகையும் கெட்டி எந்திரிக்க கூட சரியான கயிறு பாருங்க, கலட்டை அறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கயிறு அக்கினி சூளையில போட்டாங்க. எதுக்கு? இந்த பொற்சலைய வனங்களைன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னோடு இருக்கிறார். இந்த விசுவாசம் இருந்துச்சு. இருக்கும்போது சூளையில போடும் போது அவர் தூக்கி கொண்டு போன பலசாலிகள் அனல் பட்டு இங்கேயே செத்துடுறாங்க. அவ கட்டுண்டவர்களாக அந்த நெருப்புல அவங்களே விழப்பட்டாங்க தான். ஆனா ராஜாவின் கட்டளை கொடூரமா இருந்தது. அவங்க பயப்படுறவங்களை கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் சொல்லிட்டு தைரியத்தோடு அவங்களே நெருப்புல விழுந்தார்கள் தான் வேதம் சொல்லுது. பார்க்கிறோம். அவங்களுக்கு எந்த சேதம் இல்லை என்று பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் 3 புருஷர்களை போட்டமே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜா மந்திரிட்டு சொல்றாரு. அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக ஆம் ராஜாவே என்றார்கள். ஆம் ராஜாவே. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அக்னி நடுவுல 3 பேரை போட்டு இன்னொருத்தர் எப்படி வந்தார்? இந்த சந்தேகத்துல தான் மந்திரிட்ட இந்த ராஜா கேட்கிறார். 4 பேர் உலாவுறாங்க. அது ஒருத்தர் தேவ புத்திரருக்கு சாயலா இருக்கிறாங்களே, எப்படி அந்த அதிசயத்தை பார்க்கிற வேந்து போகலையே, எப்படி போட்டோமோ அப்படியே இன்னும் அதிசயம் 7 மடங்கு பாருங்க. பயங்கரமான ஒரு நெருப்புல சாம்பலை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு. சுத்திலும் கோட்டை சேவர், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு வாசல் இருக்கு, அந்த தப்பி போக முடியாது. ஆனா அந்த இடத்துல வாசலுக்கு நேரம் பார்க்குற அது உயரமான ஒரு இடம் இருக்கு. இப்ப கூட நான் பார்க்குறோமே என்ன விளக்குது, நம்ம கடல்ல தூரத்துல பார்க்கறதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? உயர அது மாதிரி உயரம் என்று பார்க்கிறாரு. ஆனா அந்த அக்கினியில உலாவிக்கிட்டு இருக்காங்க, தேவனை துதித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆண்டவர் இவர்களுக்காக, நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வச்ச நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த ராஜா பார்த்து கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு அதுக்கு ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசல்கிட்ட உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அக்கினியை விட்டு வெளியே வாங்கப்பா, என் கண்ணனால் அந்த அதிசயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையாக நீ தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த ராஜா அவருடைய நாவுல சொல்றத பார்க்கிறோம். நம் ஜீவியத்திலும் கூட நம் ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான். நம் குடும்பத்திலையும் நம் ஜீவியத்திலும் அவர் அதிசயம் செய்கிறவரா இருக்கணும். தேவன் நமக்குள்ள இருந்தா
இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். நம்மளை குறித்து எத்தனை பேர் நாம் இப்படி ஜீவிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தர் இருந்தால் பயங்கரமான காரியங்களை செய்வார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று இந்த வேளையை கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண சகல கத்துற பக்கத்துடா, சகல கத்துற பக்கத்துடா, பக்கத்துடா பல்ல கத்துடா மண்ண துற பக்கத்துடா. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உனக்காக வழிகளை திறப்பார். இன்றே உனக்கு வழியை திறப்பார். சகல கத்துற பக்கத்துடா. ஆமென். விடுமே தடைகள் இன்றே நீக்குவார். இடஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இந்த திருவசனத்துக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்க வந்த ஒவ்வொரு இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி பயங்கரமான தேவன். ஒவ்வொரு ஜீவியத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கணம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியில் நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, பாடல் பகுதியும் ஆராதனை பகுதியும் தீர்க்க தரிசன ஆராதனை பகுதியில் தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா எச்சரிப்பின் வார்த்தை மூலமா பேசுனீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். காணிக்க பகுதி ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீங்க. சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீங்க. இந்த வேளையில் உடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரை ஒவ்வொரு இருதயங்கள் நீங்க பேசினீங்க. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தாவின் எங்களோடு பேசுனீங்கப்பா. ஆண்டவரை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரை ஆசீர்வதித்து பயங்கரமான காரியங்களை நீங்க செய்து ஒவ்வொருவரையும் நீங்க அதிசயத்தை காண செய்ய போகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம். உடைய வருகை வரும்போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வருகிற நாட்களை கொண்டு வாங்க. ஒவ்வொரு மேலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்
அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.